நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. டேய் பாடியா வெளிய புறப்படடா. அறிந்து மோதுகிறாயா அறியாமல் மோதுகிறாயா? புரிந்து மோதுகிறாயா புரியாமல் மோதுகிறாயா? என் இடத்தை அடிபட்டு சென்றால் 6 மாத காலம் என் முகத்தில் குளிக்காமல் நீ நேற்றைய தினம் அடிபட்டு போனவன் இன்னைக்கு வாடி வாடா வாடா வாலி எஜித்து அழைக்கிறாய், வீரம் கொண்டு அழைக்கிறாய். சிங்கத்தினுடைய குகையிலே சிறு நெறி ஊழையிடுகிறது. சிங்கத்தினுடைய குகையிலே சிறு நெறி ஊழையிடுகிறது. இந்த சிறு நெறியுடைய வாளை ஒட்டா நெருக்கம் இன்று இந்த புலியானது சிங்கத்தை சிங்கத்தின் புகைக்குள்ள நடைய போகிறது. என்ன செய்வது? யாரடா வாலினியோ மாகர கொண்டினியோ என்னடி ஏறி இருக்கிறாள் உன்னனை இப்போ அடிக்கிற மாட்டா. Una
பயந்திருந்தேன். இன்று பயந்திருந்த காலம் போய்விட்டது. என்ற உயர் போன சுக்கிரவன் உன்னை தேடி வந்திருக்கிற என்ன காரணம்? என்னடா காரணம்? உன்னை கொல்வதற்காக. என்னவா? இன்னைக்கு நீ யாரு? என்னவா? யாரு? என்னவா? நான் உனக்கு யமன். எனக்கு முடிந்தா மோதி பாருங்க. ஏ சுக்ரீவா, ஏ வாலி, உனக்கு யமனா? ஆமாடா. நீ எனக்கு யமனா? உனக்கு நான் யமன். டேய் டேய், யாருக்கு யார் யமன் பாத்து நீ? ஆஜா. டேய், வாடா சுக்ரீவா. வாடா சுக்ரீவா. வாடா சுக்ரீவா, உன்னை நீ வாடா சுக்ரீவா. வாடா சுக்ரீவா. உன்னை பார்த்த உடனே என் கால், என் கரம் வாடா வாடா என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. என் உடம்பால் பதக்கிறது, என் உடலானது துடிக்கிறது. என்னோட கை வா வா அப்படி நடக்கிறது. வந்தா மோதி வர்றோம், வந்தா மோதி வர்றோம், வந்தா மோதி வர்றோம், வந்தா மோதி வர்றோம். நீ எப்படி பட்டால்? எப்படியா விட்டுவன்? எனக்கு என்ன தெரியுமா? எப்படி? முன்னாள் பண்ண
அந்த வாலியிடத்தில் சென்று சமர்ப்பித்தது உண்டானான். அந்த வாலியை கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வாலியிடத்திலே சண்டைக்கு அனுப்பினார். இந்த வாலிக்கு என்ன சண்டைக்கு அனுப்பி காட்டி கொடுத்து அதாவது தலை மறைமுகன் என்று இப்படி மௌனசா சாதிக்கிறிய ராமா. ஒவ்வொரு அடிக்கிற அடியெல்லாம் இடிப்பால் விடுகிறது ராமா. ஏன் இப்படி செய்தார் ராமா? கோதன் நம் இடத்தில் கடைபிடித்து பார்த்தார். ஆமா, இருவரும் ஒரே முகமாக இருக்கிறீர்கள். யார் வாலி, யார் சுக்ரீவன் ஒன்றும் எனக்கு விளக்கவில்லை. அப்படி நான் பானம் பிரவேசித்தால் அப்பானமாகப்பட்டது உன் மீது பட்டுவிட்டார். ஆமா, நாளை பிறக்க யுகத்திலே சரி ராமனாகப்பட்டவன் நண்பனுக்கு துரோகம் செய்து விட்டார். சரி, அப்படி இந்த யுகத்தை அல்லவா? அதனாலே மௌனத்தோடு இருந்தேன். இப்போது நான் இதோ உங்களுக்கு புஷ்பமாலை தருகிறேன். சரி, வாங்க. இந்த புஷ்பமாலையை சரி சரி இந்த மாலையை பார்த்த உடனே நீதான் சுக்ரீவன், சரி நீதான் மாலி நான் அறிந்து கொள்வேன். இப்ப மீண்டும் போர் தொடங்கி நான் அவனை விழுகிறேன். அப்படியா? ஆமா ராமா, உன்னுடைய சித்தமாகிட்டும் மறுபடியும் சென்று நான் உத்தியா செய்கிறேன். அதை இழுத்து ஒரு குழுத்த ஒளி தருந்த மரத்தை
வெளியாக
வர்றேன். பிரம்மனின் கணத்த தண்டாயுதமோ கதிர்முடி இந்திரன் வீர வஜ்ராயுதமோ விநாயகர் வேலவார் வில்வாள் சூலமோ சரவே இச்சகரன் நன்றில் யார்தான் எனக்கு மன்னத்தில் கண்டு சமத்தையே யார்தான் எனக்கு கஸ்தானே கைலாசவாசா யுத்தம் செய்கிற போது யாரோ என் மீது இந்த பழி பாவத்தை செய்தார்களே அப்படி என்று பார்த்தால் என்னுடைய மார்பிலே தைத்திருக்கிற ஆத்திரம் யாரோட ஆத்திரம் என்று பார்த்தால் அலக்கடலே 1000 படாமடி வதைத்த ஆதிசேஷன் மீதிலே பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமந்த நாராயணனுடைய சக்கரம் என்று பார்த்தாலும் நீலமேனியின் கையிலோங்க சக்கரம் என்று பார்த்தாலும் அவருடைய கையில இருக்கின்ற சக்கரம் அவருக்கும் இருக்க பகை கிடையாது. நிர்மலவேணி என்று சொல்லக்கூடிய அம்மா, அதாவது லட்சுமி அம்மையாரோட சக்கரமா என்று பார்த்தாலும் அம்மையாருக்கு நான் யாதனும் துரோகம் செய்ய கிடையாது. சிந்து சக்கரிவா இருக்கின்ற யமதர்மருடைய கதாயுதமா என்று பார்த்தாலும் யமனுக்கும் எனக்கும் யாதனும் பழிபாபம் கிடையாது. இந்திரனுடைய வீர வஜ்ராயுதமா என்று பார்த்தாலும் அவருக்கு தந்தை முறை ஆயிற்று. ஒரு பிள்ளையை எப்படி வஞ்சித்திருக்க மாட்டார். விநாயகருடைய வேலா என்று பார்த்தாலும் முருகனுடைய திருசூலமா என்று பார்த்தாலும் அவருக்கும் எனக்கும் யாதொன்ற பழிபாவம் கிடையாது. சிவபெருமானுடைய சூலங்களும் கிடையாது. உமா மகேஸ்வரனுடைய ஆயுதமும் கிடையாது. யாருக்கும் யாதொன்ற துரோகம் செய்ய கிடையாது. யார் என்னை இந்த பழிக்கு ஆளாகினார்? அதனால இப்போது என்னுடைய மார்பிலே தைத்திருக்கின்ற இந்த அஸ்திரங்களை எடுத்து யாரோட கைமுத்திரை இருக்குதோ அப்படி என்பதை அறியலாம். ராம் ராம் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ராமா, ஜெய் ராமா. எங்கே இருக்கிறாய் ராமா? எங்கே ஒளித்துக் கொண்டிருக்கிறாய் ராமா? ஏன் என் மீது பாட பிரயோகம் செய்தாய்? எங்கே இருக்கிறாய்? வா இங்கே, என் முன்னமா வா ராமா. எங்கே ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏய் ராமா, ராமா, எதற்காக என் மீது பாட பிரயோகம் செய்தாய்? ஏன் என் மீது பாட பிரயோகம் செய்தாய்? எங்கே ஒளித்துக் கொண்டிருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்?
என் கண்முன்னே வா ராமா, கண்முன்னே வா. ராமா, ராமா, ஏன் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? ஏன் திறமாக நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னால பேச முடியவில்லையா? பேச அருகதையற்றவன் ஆகிவிட்டாயா? இல்ல பேச தகுதி கிடையாதா? என்னிடத்துல வாய் வார்த்தை ஆடக்கூடாதா? பேச தகுதி இல்லையா? ஏன் மௌனமா இருக்கிறாய்? உன் அழைப்பு கொடுக்கவில்லையா? ஆதரவு கொடுக்கவில்லையா? ஏன் பேசாமல் இருக்கிறாய் ராமா? ஏன் மறைந்திருந்து பாட பிரவேசம் செய்தாய்? நான் என்ன குற்றங்கள் செய்தேன்? நான் என்ன பாவங்கள் செய்தேன்? உன்னை வெளியே போர் கலைத்தேனா? வாவென்று சண்டை கலைத்தேனா? உன்னோட மனைவியை நான் அபகரித்தேனா? என்னோட மனைவியை நீ அபகரித்தாயா? முன் ஜென்மத்த பகையா பின் ஜென்மத்த பகையா? எதற்காக என் மீது பான பிரவேசம் செய்தாய் ராமா? எதற்காக என்ன பான பிரவேசம் செய்தாய்? ஏன் இந்த காரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகத்தின் மீது பான பிரவேசம் செய்தாய்? இப்படி எல்லாம் செய்ய அதாவது இந்த காலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகத்தின் மேல் பாடப்பிரயோகம் செய்திருக்கிறாயே, எந்த ஆசாரியத்திலே கற்றுக்கொண்டாய்? எந்த ஆசிரியரிடத்திலே கற்றுக்கொண்டாய்? உன்னோட தந்தையார் தசரத சக்கரவர்த்தி சொல்லிக் கொடுத்தாரா? இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாரா? வேதத்தில் இருக்கிறதா? நியாயமா, தர்மமா? ராமா, எங்கே இருக்கிறாய்? சூரிய குலத்திலே பிறந்து அரிச்சந்திரனுடைய வம்சத்திலே விழுந்து திருச்செந்தூருடைய பரம்பரையிலே பிறந்து சூரிய குலத்திற்கு அடுக்குமா? பொய்யா சொல்லாத அரிச்சந்திரனுடைய பிரிவு வழியாக வந்தவர். இதுக்கு தகுமா? இது நியாயமா, தர்மமா? ராமா, ஏன் பேசாமல் இருக்கிறார்? ஏன் திறமால் இருக்கிறார்? பாலி, தவறு செய்தாய், தண்டிக்கு. ராமா, என்ன தண்டனை அனுபவித்தார்? என்ன தண்டனை செய்தேன்? என்ன குற்றத்தை கண்டறிந்தாய்? ஏது குற்றத்தை கண்டறிந்தாய்? உனக்கும் எனக்கும் என்ன பகை? முன் ஜென்மத்த பகையா இல்லது பின் ஜென்மத்த பகையா? தம்பி மனைவியை தாரமா கொண்டவனை தண்டிக்கால் ஆகாதா? ராமா, என்னோட தம்பி மனைவியை. ஆமா, என்னோட தம்பி என்னுடைய மனைவி ரோமை இருக்கிறார். ஆமா, நான் அவனுடைய மனைவியை நான் தாரமாகிக் கொள்ள கிடையாது. நாங்கள் 22 பேரும் யுத்த காலத்திலே யுத்தம் செய்கிற போது அரக்கனுக்கு பயந்து ஓடோடு வந்து அவன் தான் என்னோட மனைவி அபகரித்தான். சுக்ரீவனோட மனைவி ரோமை என்பவள் தனியா இருக்கிறாள். அதனால தம்பியினுடைய மனைவி அபகரித்ததற்காக அதாவது குற்றம் கண்டறிந்தாய். உண்மை ராமா, எங்களுடைய இனம் என்ன? வானரம். மிருகம். வானகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வானரம். இந்த வானர் குலத்திலே பிறந்து அக்கா தங்கா தாய் தந்தை என்பது முறை கிடையாது, பாகுபாடு கிடையாது, முறை வேறுபாடு கிடையாது. எங்களுடைய வானர் அதாவது குரங்கு இனத்திற்கு 5 அறிவு. அதனால எந்த ஒரு ஜாதி மதம் பேதமாக கிடையாது, எந்த பாகுபாடுமே கிடையாது. எதற்காக என்னை குற்றத்தை கண்டறிந்தாய்? வாலி, ஆமா, எந்த வானவர் கொட்டுகிற முறை என்பது கிடையாது, மிருக இனத்திலே முறை என்பது கிடையாது சொல்கிறாய். கிடையாது. ஒரு மிருகத்தை வேட்டையாட வேண்டும் என்றால் மறைந்திருந்தே வேட்டையாட வேண்டாம். நீ ஒரு மிருகம், நான் மறைந்தேன், வேட்டையாடினேன். ராமா, அப்படி என்னிடத்திலே சண்டை செய்ய வேண்டும் என்று வீரம் இருந்ததை உண்டானால் நேருக்கு நேர் யுத்தம் செய்திருந்தால் இந்த ராமனா என்ற வாலியா என்று கண்டறிந்திருக்கலாம். என் மறைமுகமான் என்று இவனை வஞ்சித்து விட்டாய். நேர்முகவன் என்று ஒரு போர் தொடங்கியிருந்தால் ராமா என்று சரணம் அடைந்திருப்பாய். அப்படி சரணம் அடைந்தால் இதை காப்பாற்ற கூடாது என்ற வேதத்தில் இருக்கிறதா? கிடையாது. இதை ரட்சிக்க கூடாது என்ற முறை இருக்கிறதா? கிடையாது. பாதத்தில் தஞ்சம் அடைந்தவனை காக்க வேண்டும் என்று சொல்லி உன் வேதத்தில் இருக்கிறதா? ஏன் காப்பாற்ற கூடாது? ஆனால் உன் தம்பிக்கு நான் வாக்கு கொடுத்தேன். எதற்கு? நான் எப்படி என் மனைவியை பிரிந்து தவிக்கணும் அதை போல ஒரு சுக்கிரவன் தவித்திருந்தான். அப்போது ஆஹா, என் மனைவி எப்படி பிரிந்திருக்கணும் அதை போல எவன் மனைவி பிரிந்திருக்கிறானே அந்த பயத்தோடு உனக்கே கிசகின்ற மகிழ சுட்டுகிறேன், பாலிய நானே விற்கிறேன் என்று சத்தியம் செய்து விட்டேன். அதனால இன்று ஏன் நின்று விடுத்தால் ராமாயண சரணம் அடைந்திருப்பார். கொடுத்த வாக்கு தவறிவிடும். ஆகினால மறைந்திருந்து கொண்டு கொஞ்சம் ராமா, சுக்ரீவனே ஒரு கோழை, அவனை நம்பி துணை கொண்டு வந்திருக்கிறாயே நீ ஒரு கோழை. சுக்ரீவனுக்கு உனக்கும் என்ன நட்பு கொண்டாய்? நட்பு கிடையாது,
என் தேவிய சீதாதேவிய ராவணத்தை விட்டுவிட்டான். ஆண்டாள் என் திசையில திசைகளா சரியே சீதாதேவி நான் கொண்டு வருகிறேன் 72 வேட சேனையோடு சொன்னார். அந்த நம்பிக்கையோடு சுக்ரீவனானவன் தன்னோட மனைவி எழுந்த ரிஷிமுக பர்வத்திலே ஒளித்தார். ஆமா, என்னோட தேவி சீதாங்கன்னியை தென்னிலங்காபுரி ராவணன் சிறையெடுத்து சென்றார். 22 வீரர்களும் மனைவி பிறந்து மனங்கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம். அதனால 22 வீரர்களும் மனம் ஒன்றோடு ஒன்று ஒற்றுப்பட்டு நான் உனக்கு உதவி வருகிறேன், நீ எனக்கு உதவி வருவாய் என்று 2 பேரும் ஒன்றுபட்டீர்கள். சுக்ரீவன் ஒரு கோழை, அதை நம்பி வந்திருக்கிறாய், நீ ஒரு கோழை. ராவணனாகப்பட்டவன் தென்னிலங்காபுரி அதாவது ஏழக்கூடிய ராவணேஸ்வரன் என்னிடத்திலே ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்றான் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மட்டும் போதும். இந்த ராவணனை என் வாள் கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் விடுத்திருக்கும். என் அன்னையான ஜானகியை தோல் கொண்டு வந்து உன்னுடைய மார்பிலே மார்போட மார்படுத்திருப்பேன். அதனால அம்மா தவறு செய்து விட்டாய். நேற்றைய தினத்திலே நான் சென்று சூரிய நமஸ்காரம் செய்கிற போது ராவணனானவன் என்ன வந்து வலிய போற கலைத்தான். அங்கே இருந்து 2 கையால் வீசி அடித்தேன். தென்கடல் கரையோரத்தில் விழுந்தார். அங்கே சின்ன சூரிய நமஸ்காரம் செய்தேன். அங்கிருந்து தூக்கி அடித்தேன். மேலே வங்கக்கடலை மேற்கே விழுந்தான். அங்கே சூரிய நமஸ்காரம் செய்தேன். அங்கே இருந்து தூக்கி அடித்தேன். வடக்கே கடலோரத்தில் விழுந்தார். அங்கே சின்ன சூரிய நமஸ்காரங்களை முடித்து அடே ராவணா வாடா சண்டைக்கு என்று நான் அழைக்கிற போது என்னை வீசி அடித்ததற்காகவே உன்னிடத்திலே நான் நிகரா போர் புரிய முடியாது. அதனால நீயும் நானும் நண்பனாய் இருக்கலாம் என்று சொல்லி என் மகனா இருக்கின்ற அங்கதற்கு 10 கால் பூச்சியாகவே தொட்டிலே தொங்க விட்டிருந்தேன் ராவணேஸ்வரனை. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்த ராவணனை கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் விடுத்திருப்பேன். அந்த ஜானகியை கொண்டு வந்து உன்னுடைய தோல் மார்போடு மார்படுத்திருப்பேன். தவறு செய்து விட்டாயே ராமா, தவறு செய்து விட்டாய். கேட்பார் பேச்சை கேட்டு நான் தவறு செய்து விட்டேன். சரியா? நான் விட்ட பானத்தை மீண்டும் எடுத்துக் கொள்கிறேன். நீ உயிர் பிடித்துக் கொள். நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? இத்தனை நாளாவே அகங்கார வாலி, பலம் பெற்ற வாலி, சக்தி பெற்ற வாலி, சாமர்த்தியம் பெற்ற வாலி என்று பெயர் பெற்றிருந்தேன். இதற்கு மேல் இந்த அதாவது மானத்திலே ஒரு மாசு இருந்தாலும் இருக்கலாம், இந்த வாலியுடைய உடம்பிலே ஒரு மச்சம் இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதற்கு மேல் இந்த உயிரை நான் வைத்திருந்தேன் உண்டானால் வடுவு வாலி என்று சின்னப்படுத்துவார்கள். அதனால ராமா, நீ விட்ட ஆஸ்திரங்களால் என் உடம்பிலே ஓடிக்கொண்டிருந்த அனைத்து கெட்ட ரத்தங்களும் வெளியேறிவிட்டது. ராமா, இந்த உடம்பிலே இருக்கின்ற இந்த கெட்ட ரத்தம் இருக்கின்ற வரை உன்னை தகாத வாட்டிலே திட்டினேன், பேசக்கூடிய வார்த்தைகளை பேசினேன். இந்த ரத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிட்ட பிறகு ராமா, இந்த பானங்களை போட்ட பானங்களை நானே எடுத்துக் கொள்கிறேன். தவறு செய்து விட்டேன். இப்படி ஒரு நல்லவனா இருக்கும் என்று நான் என்னைக்கோ பார்க்க முடியவில்லை. அதனால உயிர் பெற்றுக் கொள்ள சொன்னாய். ராமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எத்தனை பிறவி பிறந்தாலும் சரி, 7 ஜென்மங்களும் பிறந்தாலும் உன்னோட கையில இருக்கின்ற கோதண்டமானது என்னுடைய மார்பிலை தைத்து நான் உயிர் விடுவது எத்தனை காலம் ஆனாலும் முடியாது. அதனால ராமா, இந்த ராமனுடைய கோதண்டத்துக்கு இரையாகினால் வைகுந்தத்திற்கு பதவி கிடைக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால நான் செய்தெல்லாம் தவறுகளை என்னை மன்னித்து ரட்சியுங்கள் ராமா. அதனால மன்னித்து என்ன வைகுந்த பதவி அனுப்புங்கள் ஐயா. ஏன் இந்த முதல் மோட்சம் உனக்கு தெரியுமா? அந்த நாளிலே ராஜ சபையிலே கூடும் சமயத்திலே தேவேந்திரா, நீ சென்று வாலியப்பரே நான் ராமன் வருகிறேன் அப்படி சொன்னாய். அதற்கு நீ மறுத்தாய். சுவாமி, நான் ஒருபோதும் தெய்வ சபையை விட்டு நான் மறுக்க பிரிய மாட்டேன் அப்படி சொன்னாய். அப்போது வாலி, முதல் மோட்சம் உனக்கு தருகிறேன். இந்த ராமாயண யுத்தத்திலே முதலாகவே உனக்கு மோட்சங்களை தருகிறேன். அதிவிரிவாகவே இந்திரன் பதவி அடிவாயா அப்படி சொன்னீங்களா? அதனால முதலாவது மோட்சத்தை தந்திருக்கேன். அதோடு யாரையா இந்திர பதவி காலியா இருக்க போய் சேர்றோம். ஆமா, அதனால உன்னோடு குபேந்திரன் ஐயா அனைவருக்கும் சாலோக சாரூப சாமீப சாயிச்ச இங்கு 4வது அடைய செய்கிறேன். வீர சொர்க்கம் அடைய செய்கிறேன். வீர சொர்க்கம் அடைவாயார ராமா வந்தன் திருவடிக்கு
தம்பி நான் செய்த பிள்ளைகள் எல்லாம் பொறுத்து ரட்சிக்க வேண்டும். என்னிடத்திலே காட்டின இந்த சுயரூபங்களை என்னுடைய தம்பி சுக்கிரனிடத்திலே காண்பிக்காமல் கிஷ்கிந்தாபுரி வட்டத்தை என் தம்பிக்கு கொடுத்து என் மகனாய் இருக்கின்ற அங்கதனுக்கு இந்த கிஷ்கிந்தாபுரி மாநகரத்தை இளைவரச பட்டம் கொடுத்து சிந்தனும் தெளிந்து கொண்டிருக்கின்ற என் தேவி தாரியை பார்க்க வேண்டும். அனைத்து வீரர்களையும் ரட்சித்தல் புரிய வேண்டும். அதனால இதுக்கு சாலோக சாபீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய நான்காவது வீர சொர்க்கம் அடைவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே. வாலி, உன்னோடு இக்கிராமத்தில் வசித்த யார் தெரியுமா? குபேந்திரன் ஐயா அவருடைய பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து ராமா அப்ப இந்த சரவணையின் பாதத்தில் விழுந்து வாலியோடு தந்தைக்கு 4வது அடியை செய்யுங்கள். வாலியோடு எங்களை முத்து செய்யப்படுங்கள். வாலிக்கு எப்படி இந்திரப்பதி தருகிறோ அது போல என் தந்தைக்கு 4வது கொடுங்கள் அப்படி என்று அந்த குடும்பத்தில் அனைவரும் ராமா என்று